கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11, 12, 13. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். இங்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், இளைய மகன் அவனுடைய இருதயம் எங்கு இருந்தது, அவனுடைய விருப்பம் எங்கு இருந்ததுன்னா தகப்பனுடைய ஆஸ்தியின் மேல் இருந்தது. அவனுடைய இருதயம், நேசம், விருப்பம் தகப்பன் மேல் இல்லாமல் தகப்பனுடைய ஆஸ்தியின் மீது இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நம்மை நாமே நிதானித்து பார்ப்போம். நாம் நம்முடைய இருதயம், நம்முடைய நேசம், நம்முடைய விருப்பம், நம்முடைய தாகம், நம்முடைய ஏக்கம் எதின் மேல் இருக்கிறது? கர்த்தர் மேல் இருக்கிறதா? நம்மளுடைய பரலோக தகப்பன் மீது இருக்கிறதா? அல்லது அவரிடத்திலிருந்து வருகிற உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மீது இருக்கிறதா? நாம் கர்த்தரை எதற்காக பின்பற்றுகிறோம்? அவரிடத்திலிருந்து கிடைக்கும் இந்த உலக பிரகாரமான நன்மைகளுக்காக அவரை பின்பற்றுகிறோமா? அல்லது மெய்யாலுமே அவரை நாம் நேசித்து அவரை நாம் பிரியப்படுத்தும்படியாய், அவரை நாம் விருப்பப்படுத்தும்படியாய், எந்த சூழ்நிலையிலையும் அவரை நாம் பின்பற்றும்படியாய் நாம் அவரை நேசிக்கிறோமா? அடுத்ததாக பார்த்தோம் என்றால், இளைய மகன் தன்னுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு அவர் தூர தேசத்திற்கு போகிறார். தன் தகப்பனை விட்டு பிரிந்து போகிறார். போய் என்ன பண்றார் அப்படின்னா, அவர் 13ஆம் வசனத்திலேயே, சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தகப்பனுடைய மேன்மையை அறியாமல், தகப்பனோடு கூட இருக்கிறது எவ்வளவு ஒரு பாதுகாப்பு, ஒரு அரவணைப்பு என்பதை உணராமல், தன்னுடைய இருதயம் தகப்பனுடைய ஆஸ்தியின் மீது இருந்தது நிமித்தம் அவருடைய பங்கை பெற்றுக்கொண்டு தகப்பனை விட்டு தூர தேசத்திற்கு போய்விடுகிறார். போய்விட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். தன் தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஒரு சரியான ஒரு வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தரை அவருடைய ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் பின்பற்றிவிட்டு அதை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் அவரை விட்டு விட்டு நாம் மறந்து போகும் பொழுது, தூரமாய் அவரை விட்டு போகும் பொழுது நிச்சயமாய் நமக்குள் துன்மார்க்கம் வந்துவிடும். நாம் அவரோடு இசைந்து, அவரோடு இணைந்து, அவரோடு இந்த வாழ்க்கையில் பயணிக்கும் போதுதான் நமக்குள் ஒரு பாதுகாப்பு, நமக்குள் ஒரு பரிசுத்தம், நமக்குள் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை நாம் வாழ முடியும். நம்முடைய கண்கள் எதன் மீது இருக்கிறது? நம்முடைய இருதயம் எதன் மேல் இருக்கிறது? கர்த்தருடைய கரத்திலிருந்து அனுதினமும் இந்த உலக பிரகாரமான ஆஸ்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதா? அல்லது நான் கர்த்தரோடு இருக்க வேண்டும், அவர் விரும்புகிறதை நான் செய்ய வேண்டும், என் பரலோக தகப்பன் எதை என்னிடம் எதிர்பார்க்கிறார்,
அதன்படி நான் ஜீவிக்க வேண்டும், அவரையே நான் பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் அவரை பின்பற்றுகிறோமா? இன்று நாம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். தெய்வ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். தேவனே, என் இருதயம் இந்த உலகத்தின் ஆஸ்தியின் மீது அல்ல, உலக பிரகாரமான மேன்மைகள் மீது அல்ல. கர்த்தாவே, என் இருதயமும் என் விருப்பமும் என் வாஞ்சையும் என் தாகமும் என் பரலோக தகப்பனாகிய உம்மீதே இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், எனக்கு நீர் உதவி செய்யும் என்று கேட்போமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதே மிக பெரியதான ஒரு மேன்மையான காரியம். நாம் அவரோடு கூட இசைந்திருப்பதே தேவன் நம்மளுக்கு அளிக்கும் மிக பெரிய கிருபை. God bless you.